இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகளை ஆழமாக சிந்திக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் ஒரு வார்த்தை நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வெளியே தன் தாயும் சகோதரர்களும் காத்திருக்கிறார்கள் என்று சீடர்கள் சொன்னபோது, இயேசு கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரர்களும் என்று பதிலளிக்கிறார். இந்த வார்த்தைகள் இயேசு தனது குடும்பத்தை புறக்கணிக்கிறார் என்று அர்த்தமல்ல. மாறாக, உண்மையான குடும்பம், உண்மையான உறவு என்பது இரத்த பந்தத்தால் மட்டும் வருவதில்லை. அது கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதால் ஏற்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறார். கடவுளின் வார்த்தையை கேட்பது என்பது வெறும் செவிகளால் கேட்பது மட்டுமல்ல. மாறாக, கடவுளின் வார்த்தையை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நமது செயல்களால் வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, பிறர் நம்மை துன்புறுத்தும் போது இயேசுவை போல் அவர்களை மன்னிப்பது, பசியுள்ளவனுக்கு உணவளிப்பது, துயரத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வது, இவையே கடவுளின் வார்த்தைக்கு நாம் கொடுக்கும் செயல் வடிவங்கள். அன்னை மரியாள் இறை திட்டத்தை தன் வாழ்வில் ஏற்று வாழ்வின் இறுதி மூச்சு வரை ஜெபத்திலும் கீழ்ப்படிதலிலும் இறை திட்டத்தை நிறைவேற்றி செயல் வடிவம் கொடுத்தவர். இஸ்ரேல் மக்கள் எருசலேம் கோவிலை மீண்டும் கட்டி கடவுளின் வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. அதுபோல நாமும் நம் வாழ்வை கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்து அவரை போற்றும் கோவிலாக மாற வேண்டும். எனவே கடவுளின் வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி வாழும் மக்களாக மாற இறையருள் நம்முடன் இருந்து வழிநடத்த இறையருள் வேண்டுவோம்.